Hello. Priya, I want to meet you tomorrow morning. நம்ம சர்ச்சில். வரமாட்டியா? Hey Riya. Hello. Long time. You too. டூரிசம் கோர்ஸ் முடிஞ்சதா? அதை விட்டுட்டேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன். டூரிசம், ஃபேஷன் டிசைனிங் ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாம இருக்கு. What about you? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன். மேனேஜ்மெண்டா? அப்போ இன்ஜினியரிங்? சேம் பெஞ்ச்? யா. நான் வீட்டுக்கு போகணும். யார்கிட்டயும் சொல்லாம வந்திருக்கேன். சரி போ. அப்ப நீ என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? இது சொல்லணும் போல தோணுச்சு. Now I am blank. சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியாது. சில விஷயத்த சொல்லாமலே புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு பெரிய சக்திலாம் என்கிட்ட இல்ல. ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது பழைய விஷயம்லாம் மறந்துடுச்சுன்னு ஈஸியா சொல்லிடலாம். What did you say? என்ன கம்ப்ளீட்டா ஒதுக்க போறேனா? இவ்வளவு நாளா எதுக்காக என்ன ஃபாலோ பண்ண? நானா? நெவர். ஆஃபீஸ்ல நான் மாடல்ஸ் க்ரூம் பண்ணும்போது, ஷெரினோட இன்டராக்ட் பண்ணும்போது, அண்ட் கும்பகோணம் வரலட்சுமி கூட பேசும்போது, யூ ஆர் கிளியர்லி ஜெலஸ். அதெல்லாம் உனக்கு அப்படி தோணு இருக்கு. உனக்குள்ள எப்போ ஒரு சைல்டிஷ் ஈகோ இருக்கு. உனக்கும் தான் அந்த ஈகோ இருக்கு. ஜென்சினோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது என் மேல இருந்த கோவத்தினால தான். கார்த்திக் ப்ளீஸ், எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லை. பிரியா, நமக்குள்ள இருந்தது சின்ன விரிசல். நாம விரும்புறது உண்மைதானே? அப்புறம் ஏன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்ச? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்ல தான் நினைச்சேன். அப்பதான் உன் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதா உன் அப்பா எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாரு. I was in shock. அப்புறம் பார்த்தா நீ ஹாப்பியா இருந்த. நான் ஏன் என் விருப்பத்தை சொல்லணும்? No, you were wrong. I was never happy. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட ஓபனா சொல்லலாம்ல? அவ்வளவு தைரியம் எனக்கு இல்ல கார்த்திக். கண்டிப்பா தைரியம் வேணும். ஐ அம் ஷூர். சம்மந்தம் இல்லைன்னா நீ ஜென்சன் கிட்ட சொல்லலாம். நாம பிரியக்கூடாது. I can reach your mind. No, Karthik. நாம முதல்ல பார்த்துக்கிட்டது இங்க தான். நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் இங்க தான். இப்போ நம்ம பிரிய போறதும் இங்க வச்சுதான். நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயம் நடந்ததும் இங்க வச்சுதான். பிரியா, என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் உன் பிரசன்ஸ் இருந்த அந்த ஆஃபீஸில் I just can't.
என்னாச்சு? ஏன் போட்டை நிறுத்துறீங்க? நல்லா இருக்கு. கார்த்திக், நீங்க 2 பேரும் இப்படிதான் முடிவு எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியா, நீ ஒரு முறை என்னை ஏமாத்திட்ட, மறுபடியும் நீ என்னை ஏமாத்திட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அபிலா, ஐயா, கரைக்கு கொண்டு போ. அப்பா Stop it. கார்த்திகை பத்தி நான் கேட்டப்பெல்லாம் இவன் மேல உனக்கு ரொம்ப வெறுப்புன்னு தான் என்கிட்ட சொன்ன. கார்த்தி, நீ எப்படி செய்வன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தானேப்பா சொல்லுவேன். என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே கார்த்திக். இதுக்கு மேல நாங்க முடிவு பண்றது மட்டும்தான் நடக்கும். நான் ஃபிக்ஸ் பண்ண பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நோ அங்கிள், நடக்காது. நாங்க இப்ப முன்ன மாதிரி கிடையாது. நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு இது. இனிமே நாங்க பிரிய மாட்டோம். அப்படின்னா இவ்வளவு தூரம் நாங்க பண்ணதெல்லாம் சும்மா, அப்படிதானே கார்த்தி? இப்ப வேணும்னா நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க இவ ஒத்துக்க மாட்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐம் ஷூர். நல்லா இருக்கு. ஒரு அப்பாவோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியாது கார்த்திக். அங்கிள், எங்களுக்கு இடையில இருந்தது வெறும் ஈகோ மட்டும்தான் அங்கிள். போதும், இதுக்கு மேல பேரண்ட்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்க வேண்டாம். மேத்யூஸ், இந்தா, இது இவ என்கேஜ்மெண்ட்டுக்கான இன்விடேஷன். பாரு. படி. இந்தா. டேட்டை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்களால பிரியவே முடியாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டது நானும் மேத்யூஸும் தான். உங்க மனசுல இருக்கிற இந்த அன்பை வெளியே கொண்டு வர நாங்க பிளான் பண்ண ஒரு ஃபேக் மேரேஜ் தான் இது. ஆமா, எப்ப இதெல்லாம் பிளான் பண்ணீங்க? அது என்னன்னா, உங்க அம்மாக்களுக்கு கூட தெரியாத இந்த பிளேல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இன்னொருத்தர் இருக்காரு, ஜென்சன் சக்ரியா. பிரான்ஸ்ல இருக்கிற உன்னோட சக்ரியா. ஆக்சுவலி இந்த ஐடியா யாரோடது? அப்பாவோடதா இல்ல அங்கிளோடதா? நாங்க 2 பேரும் தான். ஓ மை ஜீசஸ்.